அப்பா கிளம்பியாச்சா? எங்க போறோம்? என்ன ரெண்டு பேரும் என்னை விட்டுட்டு கீழே வந்து உட்காந்துட்டீங்க? இறங்கு. இவ்வளவு நேரம் மேக்கப் போட்டா? லக்கேஜ் எல்லாம் அவங்கள எடுத்துட்டு வர சொல்லி செக் பண்ணிட்டு நான் வரேன். எல்லாத்தையும் செக் பண்ணேன். கக்கூசு எல்லாத்தையும் ஆடிக்கு எதுவும் விட்டானா டாய்ஸ் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எங்க போறோம்? எங்க போறோம்? நத்துலா பாசிங். நத்துலா பாஸ். அப்புறம் சங்கு லேக் ஸ்னோ பாக்குறதுக்கு போறோம். நாங்க வந்த பிளானே அதான், எப்படியாவது கண்ணில் இறைவனை பார்த்துன்ற மாதிரி ஸ்னோ பார்க்கணும்னு வந்தோம். இப்போ ஸ்னோ பார்க்க போறோம். வாங்க 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 வாங்க. ஏய், ஸ்னோக்கு போகணும். ஸ்னோக்கு போகணும்னு புதுசா ஜாக்கெட்ஸ் பெருசா எல்லாம் வாங்கிட்டோமே. அப்புறம் நம்ம கிட்ட வந்து கிளவுஸ் மட்டும் இல்ல, பூட்ஸ் இல்ல, வெறும் சாதா ஷூ தான் போட்டிருக்கோம். அங்க ஸ்னோ எப்படி இருக்கும்னு தெரியல. முதல்ல போற இடத்துல ஸ்னோ இருக்குமான்னு பாப்போம். அங்க இருந்து அங்க வாங்கிப்போம். கிடைக்குமா? கிடைக்கும். நீ என்னமோ கடை வச்சிருக்க மாதிரி கிடைக்கும் கன்ஃபார்மா சொன்னாரு நேத்து. அப்படியா? Okay. Boots and jackets will be available, right there? Yeah. We got jackets alone yesterday in the market. Boots, gloves alone we can get there. Okay. Disturb பண்றோம் நம்ம அவரை. ஆமா. வண்டி ஓட்ட விடாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா. அப்புறம் சண்டைகளா. Snow will be there. Little bit. கொஞ்சம் மாதிரி இருக்கும் அப்படினு சொல்றாங்க. Just check the temperature. It's showing 2 or 3 degrees only. அதுக்கு நம்ம எங்க போறோம்? ஸ்னோமேன் பார்க்க. அவன் ஒரு பிளான்ல வர்றான். என்னன்னு கேளுங்க. என்ன பிளான்? நீ என்ன பண்ணுவ ஸ்னோவை? ஸ்னோ வச்சு ஸ்னோ பால் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவான். அப்படியே பால் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவான். மம்மி மேலயா? ரெண்டு பேர் மேலே தூக்கி போடுவான். வாங்கப்பா எல்லாம் அது மாதிரி. வாங்கடா ஸ்னோ இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்னோ இருக்கணும் பிளானுக்கு. டிஃபன்லாம் முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் நாங்க காலையிலேயே ஹோட்டல்ல சாப்பிட்டோம். இப்படி ஜாலியா கிளம்பிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே. ஆனா இன்னைக்கோட இந்த ஊருக்கு பாய் சொல்லிடலான்னு இருக்கோம். ஏன்னா இது சிட்டி மாதிரி இருக்கு. ஸோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் இந்த ஊருன்னு நாங்க நினைக்கிறோம். பார்ப்போம். எல்லாமே எங்களுக்கு அன்பிளான்டா இருக்கு. உங்களுக்கே சர்ப்ரைஸ் தான். அடுத்தடுத்து நாங்க என்ன பண்ணுன்றது வீடியோல பார்த்தா தான் எங்களுக்கே தெரியும். ஸோ வீடியோ கவர் பண்ணிடுறோம். வாங்க கண்டினியூ பண்ணுங்க. காலையில ஒரு 8:30க்கு இவ்வளவு டிராஃபிக்கா இருக்கு. ஆமா இருக்குல்ல எங்கேயும். நம்ம ஏதோ அந்த ஊர் தான் டிராஃபிக்கா இருக்குன்னு அந்த ஊரை குறை சொல்லிட்டோம்ப்பா. நமக்கு எல்லாம் கிளீனா இருக்கணும். ஜொயிங்கன்னு போகணும்னா முடியுமா? சென்னையிலே தான் போகணும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் போங்க முன்ன பின்ன. போன்ல சார்ஜ் இருக்கா? யாருதுல? இதோ ஆத்விக்ல இல்லையே. சரி உட்காந்துட்டு வா. என்ன பேப்பரா? அது நேத்து போட்டோ கொடுத்தல்ல, இதோ காமிப்பாங்க. அங்க போயிட்டு காமிப்பாங்க. அங்க போயிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஒன்றும் இருக்காது அதில். போலீஸ் கிட்ட காமிச்சிட்டு நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஓகேவா? அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன். நெயில் பாலிஷ் வீட்டில் ஒரு 2 மணி நேரம் மேக்கப் போட்டேன். அது பத்தலன்னு. ஆமா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பண்ணுறேன். ஏன் விட்டு வந்த? போட்டு வர வேண்டியதானே? டைம் இல்லைப்பா. ஓ, 8 மணின்னு சொல்லி அவர் ஏற்கனவே 8 மணிலேருந்து 8:30 வரைக்கும் வெயிட் பண்ணாரு. அவர் 8 மணிக்கு வந்துட்டாரு. அதான் 8:30 வரைக்கும் வெயிட் பண்ணார்ல. ஆன் தி வேல கொஞ்சம் சில்லற மேக்கப்லாம் இருக்குது, அதை பண்ணிக்கலாம். ஏற்கனவே கை நடுங்குது. நீ வேற அதை வீடியோவில் காமிச்சு என்னை அசிங்கப்படுத்துறியா? சரி, கோ மேன். எங்கே கோ? டிராஃபிக் கிளியர் ஆனால் தான் கோ. Any South Indian actors you know here? Yes. Which any Rajinikanth? Rajinikanth is very old hero. Okay. South cinema. Okay. Then latest hero? Then latest Prabhas. Okay. Then Vijay. Hey! Allu Arjun. Mahesh Babu. Okay. Many more. You know Ajit? Ajit. No, don't know pa. கேட்டா சிக்கப்படக்கூடாது. Ram Charan. அதெல்லாம் பேன் இந்தியா ஆக்டர்ஸ். Junior NTR. Surya? Yes, Surya. ஐயோ, Nagarjun. Okay. எடிட்டிங்ல கட் பண்ண சாவடிச்சிரே ஒண்ணு இது போடணும் நீனே. Yash, you know, right? Yes. KGF. Yeah. KGF. Yes. It's very famous for the KGF. Those movies here it's Yes, but we find the Hindi dubbing. Okay. Hindi dubbing. So Vijay movie, which movie you watched? Vijay movie, it's latest like
the dance. டான்ஸ் Mummy, Vijay movie liya mummy. Which song that is? கிரீன் ஆன் பண்ணு. Mummy, Vijay movie லேட்டஸ்ட் சாங்கா? liya. Vijay movie na liya. ஆமாம்மா. ஆக்சிஜன் விற்கிறாங்க. ஆக்சிஜன்லாம் வைக்கிறாங்க, வாங்கிக்க. தேவைப்பட்டு அங்கே வாங்கிக்கலாம்ல. ம். ஆக்சிஜன் பற்றாக்குறைமா இருக்குமா என்ன? This we required or oxygen? Some of the people, some Old people. required. Okay. Yes, old and sick people, Okay, okay. some heart problem. ஓகே ஓகே. ஓல்டு பீப்புள், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் ஆக்சிஜன் தேவைப்படுது. இருதயம் பலவீனமானவர்கள், ஆமாம். வயதானவர்கள், சிக்கா இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் தேவை. இதில் எல்லா கேட்டகரியிலையுமே நான் வருவேனே. உனக்கு 10 சிலிண்டர் வாங்கிக்க. ஏன்? உனக்கு தான் எல்லா ப்ராப்ளமும் இருக்குல்ல. இங்கே தான் பாஸ் கொடுத்துட்டு போகணும். செக் பண்ணதான், பெர்மிட், பாஸ் இல்லை அது. பர்மிட். நம்ம மூஞ்சிகளை ஒட்டி ம். வாங்கியிருக்காங்க. சூப்பராக இருவார். தேங்க்யூ. தேங்க்யூ. அவர் போஸ்ட் கொடுத்தாரு பார்த்தியா? இதெல்லாம் போட்டு 564. வெஹிக்கிளா? It's 500 வெஹிக்கிள் போயிருக்குடா. 40 rupees. because the forest checkpost. ஓகே ஓகே. தேரா? Yes. இது ஃபாரஸ்ட் என்ட்ரி டிக்கெட். 40 rupees. ஃபாரஸ்ட் என்ட்ரி. 2 டிக்கெட் 40. ஒரு பார்டர் என்டர் ஆகுறதுக்கு எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல. ஆமாம். கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சும்மா போயிட முடியுமா? வாயிலே ஊற்றிடுவாங்க. இந்த 2 ரோடு பிரியுது. லெஃப்ட்டில் போகிறோம். பயங்கரமான ரோடாக இருக்குது. அங்கங்கே ஆர்மி பீப்புள் நிற்கிறாங்க பார்த்தியா? அந்த பிளாக் கேட் தான் அவங்க தானே. அவங்க ஒரு ஆர்மி படை. ஓகே. அவங்களெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? எனக்கா? இப்படி வெயிலில் நிற்கிறாங்களே, பாவமாக இருக்கு. எனக்கு வந்து நான் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறத நினச்சி ரொம்ப பெருமையாக தோணுது. இந்த மாதிரி இவ்வளோ பாதுகாப்புக்கு தர்றதுக்கு அங்கங்கே ஆளுங்க இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் ஆர்மி இருப்பாங்கடா. அதுதான், இந்த மாதிரி பார்டர்லலாம் இவ்வளோ ஹெவி பாதுகாப்பு, எவ்வளோ இல்லை டெடிக்கேஷனாக அவங்க இருக்காங்க. ஸோ ஹமாரா தேஷ்கி ஜிந்தாகி. அதெல்லாம் வேண்டாம். இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த. இல்லைடா, அந்த மாதிரி திடீர்னு ஒரு நாட்டுப்பற்றுல அந்த மாதிரிலாம் தோணுது. நம்ம ஊரில் ஸ்கூலில் காலேஜஸ்லாம் தெரியும்ல, ரிப்பப்ளிக் டே அன்னைக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு மட்டும் கொடி குத்துவாங்க. கொடி கலரே தெரியாது, திருப்பி கூட குத்துவாங்க. நானும் அந்த கேட்டகரியில இருந்து வந்தால்தான். நீ எப்படி சைலண்டா இருக்கியே, ஏதோ பண்ணிருப்ப? நான் என்ன பண்ண போறேன்? கொடியெல்லாம் குத்திப்பியா? அதெல்லாம் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குத்தணும். அதுக்கப்புறம் எங்க கொடி? நான்லாம் இப்ப ஆதிக் ஸ்கூல்ல கொடுக்குற கொடி வரைக்கும் வாங்கி குத்திக்கிட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லுவாங்க. 9 மணிக்கு கொடி ஏற்றினா ஸ்கூலுக்கு வாங்கன்னா, அதுக்கப்புறம் 9th 10th எல்லாம் வீட்டில் சொல்லிட்டு ஸ்கூலில் கொடி ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு படத்துக்கு போயிடுவோம். சி, இல்லை கிரவுண்டுக்கு விளையாட போயிடுவோம். ஒழுங்கின்னு முடிச்ச பையனா நீ? நான்லாம் இன்னைக்கு வரைக்கும் தேசப்பற்றோட கொடி குத்திக்கிட்டு இருக்கேன்ப்பா. இன்னி வரைக்குமா? உனக்கு தான் கொஞ்சம் கூட தேசத்து மேல அக்கறையே இல்லை. ஏய், என்ன விட்டா தீவிரவாதி ஆக்கிடுவோம் போல. கம்முன்னு வா. கொடி குத்துனா தேசப்பற்றாடா? ஆமா. இப்ப அவங்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு எப்படி அந்த இது வருது. நீ வேணா இப்ப போய் ஆர்மியில சேர்ந்துற, நானாவது நிம்மதியா இருப்பேன். என்னையே சேர்க்க மாட்டாங்கடா. அதுக்கெல்லாம் மரம் ஏறணும், கயிறு ஏறணும், வெயில் மழை பனி எல்லாத்துலயும் வேலை பார்க்கணும். நமக்கு பாடி தாங்காது. ரைட் சைட் பார், சூப்பரா இருக்கு மலை. இப்ப நம்ம போறது பையா, இப்ப we are going to 14,000 feet. Nakula Pass is 14,000. அதனாலதான் ஆக்சிஜன் கம்மியா இருக்குன்றாங்க. ஆமா. போ உள்ள போயிட்டு நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ.
எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன தோணுது? என்னதான் ஏஐ மெஷின் பெரிய பெரிய இதெல்லாம் கண்டுபிடிச்சாலும் ம் பாறைகளையும் மலைகளையும் தோண்டி வேலை பார்க்கறது மனுஷங்க தானே. ஆமாப்பா. இதுதான் தோணுச்சு அவ்வளவு நேரம். ஆமா, மனுஷங்க இல்லாம எந்த வேலையும் நடக்காது அப்படின்னு தோணுது. நான் என்ன சொன்னேன், கம்முன்னு தூக்கிட்டு வந்தானே சொன்னேன். படு, இங்க பேர் பிளேஸ்லாம் செம்மையா இருக்கு. அதனாலதான் தூங்காம வரேன். முடிச்சு பாத்துக்கிட்டு வேற மாதிரி இருக்குல்ல, பயங்கரமா இருக்கு. மேல எவ்வளவு டிகிரி தெரியும்ல? எவ்வளோ வெதர்? 1 இல்ல 2 தான். பாத்தியா? 2 டிகிரி செல்சியஸ். ஓ, இப்பதான் பார்த்தேன். இது பயங்கரமான ஹைட்ல வந்துட்டோம்ல கீழ இருந்து. இன்னும் இங்க இருந்து 25 கிலோமீட்டர்ஸ் போனோம். அத நம்ம லடாக் போறவங்க போடுற வீடியோஸ்ல எல்லாம் இல்ல, இந்த மாதிரி பாறைக்கு நடுவுல பெரிய மலை ரைட் சைடு கீழே பார்த்தா எட்டி பார்த்தா எறும்புட தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு மலையில தான் இந்த மாதிரி போவாங்க. இது அதே மாதிரிதான் இருக்கு. அப்ப பனிக்கு போற எல்லா பிளேஸும் இந்த மாதிரிதான் இருக்குல்ல? ஆமா, அதாவது அந்த ஹைட்டுக்கு போறாங்க. சே, நான் ஏன் இவ்வளவு அறிவா இருக்கேன்? 14,000 அடின்னா சும்மாவா? ரைட் சைடு ஃபுல்லா ஃபாகுக்கு நடுவுலயே ரோடு போகுது. இங்க இருந்து சைனாக்கு போறியா? கிட்டதான். அங்கதான் எங்க தாய் மாமா இருக்காங்க. இருப்பாங்க. என் தாய் குடும்பங்கள் எல்லாமே இருக்கு. இங்க ஒரு ஃபால்ஸ் இருக்குமே, சொன்னேனா? ஸ்னோ இல்ல, இது ஃபால்ஸ். பார்த்துட்டு போ. பயங்கரமா இருக்கு. கீழே போறியா? இவ்வளவு கிளீனா இருக்கு பாரு. இந்த கீழே போறியா? கீழே போலாமா? அவன் அப்படி வாங்க போலாம், வாங்க. நீங்க இறங்குங்க, நான் வீடியோ எடுக்கிறேன். போலாமா? போ. இங்க பாரு எவ்வளவு கிளீனா இருக்கு தண்ணி. எவ்வளவு கிளீனா இருக்கு தண்ணி. பிடி. இதுதான் ஹிமாலயன் வாட்டர். பாட்டில் எடுத்துட்டு ஊர்ல வித்துருவோமா? நல்ல பிசினஸ். 100 ரூபா. வர வெயிட் பண்ணு. என்ன கெட்டப் மாத்திட்ட? நாங்க போட்டோம், பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிருச்சு. நீ போட்டுக்கோ, நாங்க 2 பேரும் மாட்டிட்டோம் ஜாக்கெட். எனக்கெல்லாம் குளிராதுப்பா. எறும்பு மாட்டு பாடி, உனக்கு எப்படி குளிரும்? போ, நாங்க போட்டுக்கிட்டோம். வேணா போடு, இல்லைன்னா போ. ஃபால்ஸ் நல்லா இருந்துச்சுல? சூப்பரா இருந்துச்சு. நான் தான் சொன்னேன் ஒரு ஐடியா வேணான்ட்டேன். என்ன ஐடியா? அவ்வளவு கிளீனா இருந்துச்சு தண்ணி. அதுக்கு என்ன பண்ணா? மேலே வாட்டரா? 4-5 பாட்டில்ல புடிச்சிட்டு போய் 2 சொட்டா வித்துடலாம். எங்கன்னா வந்தா திருடுற. சரி, மேலக்கு தான் திருடுறேன் பார்த்தா தண்ணியை கூட திருடுன்னு போடுற. இதெல்லாம் இன்னோவேட்டிவ் ப்ராசஸ்ப்பா. ஊர்ல இருக்கவங்களுக்கு இங்க இருந்து கொண்டு போய் கொடுக்குறேன்ல ஹிமாலயன் வாட்டர். இதெல்லாம் இதுதானே கேம்ப். சூப்பரா இருக்குல்ல? பிடிக்க போறாங்க. வாவ். You can find there also lake. in lake many yachts there. Yeah. என்ன வேணா? பவர் பேங்க், கோவர் பேங்க்ல அடி தான் வாங்குவேன். மம்மி ஃபோன் எடுத்துக்க, இல்லை என் ஃபோன் தரேன். அம்மா, இப்போ நம்ம இங்கே போகிறோம் தெரியுமா? ஸ்னோவுக்கு போகிறோம். டிக்கி பேடு, டொக்கி பேடுலாம் அங்கே விளையாடக்கூடாது. சரி தரேன், கொஞ்ச நேரத்தில் தரேன். சரி 10 மினிட்ஸில் தரேன். 10 மினிட்ஸ் தரேன், 10 மினிட்ஸில். டென் மினிட்ஸில் தரேன். ஏய், அடிக்கிற வெயில நான் ஸ்வெட்டர் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வெயிலா? இது பார்த்தாதான் வெயில் மாதிரி இருக்கு. பயங்கரமா குளிருது. பார்க்காத. என்ன உண்மையிலேயே நீ சொன்ன மாதிரி மூச்சு விட முடியல. ஆக்சிஜன் தேவைப்படுமோ? அப்ப இந்த 3 கேட்டகரியில நான் இருக்கேன் போலடா.